நாளைக்கு சட்டமன்றம் கூடுது. தொடர் சர்ச்சையா இருக்கிற கிலோபாக்கம் பேருந்து நிலையத்தை பத்தி அதிமுக சைடுல இருந்து நீங்க பேசுறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா? நேற்று தினமே கிலோபாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி தெளிவா ஊடகத்திலையும் பத்திரிகை தெரிவிச்சு விட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சென்னை மாநகரத்துல கோயம்பேட்டைக்கிற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு தான் அந்த பேருந்து நிலையத்தை அமைப்பதற்காக நடவடிக்கை எடுத்து அந்த பணி துவங்கப்பட்டது. விடியா திமுக அரசு அமைந்த பிறகு வேகமாக முழுமையாக அந்த பணி முடியாமல் அவசர கோலத்தில் அது தைப்பண்டிக்கும் போது திறந்து மக்களெல்லாம் சென்னையிலிருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல முடியாத அவதிப்பட்ட காட்சியெல்லாம் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பார்த்தோம். அதோட இந்த 2 நாளைக்கு முந்தி போக்குவரத்துறை அமைச்சர் எல்லா ஊர்களுக்கும் தடையில்லாமல் பேருந்து வசதி செய்யப்பட்டது என்று தெரிவித்தாரு. அதை கருத்தில் கொண்டு பயணிகள் எல்லாம் நம்பி கிளாம்பக்கம் பேருந்து நிலையத்தில் சென்று பேருந்து இல்லாம அந்த பேருந்து நிலையத்திலே விடிய படுத்துறைய காட்சியெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தோம். இதையெல்லாம் கண்டிச்சு நான் அறிக்கை விட்டுக்கிறேன். ஆகவே இந்த அரசு எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் பெரும் அவதிக்குள்ளாயிருக்கிறாங்க. இந்த பேருந்து நிலையத்தில் தமிழகத்துல அவ்வப்போது படுகொலைகள் நடைபெற்று வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல ஒரு வாலிபர் ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. தமிழகத்துல இப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. நேற்றைக்கு முன்தினம் நினைக்கிறேன் எங்களுடைய உதவியாளர் வீட்டில் 6 மர்ம நபர் உள்ளே போந்தாங்க. நல்ல வேலைக்கு அது சிசிடிவி கேமரா இருந்து அதை தெரிஞ்சு நாயெல்லாம் குறைத்த காரணத்தினால சத்தம் போட்டதுனால ஓடிட்டாங்க. அது இப்படி எங்கே பார்த்தாலும் கொலை நடக்க நாளே கிடையாது. பத்திரிகையில் ஊடகத்திலையும் வருகிற செய்தி இதுதான் அதிகமாக இருக்குது. இந்த அரசுக்கு எவ்வளோ முறை சட்டமன்றத்திலையும் பேசினேன், அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தேன், ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தேன். ஆனால் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. இதற்கு காரணம் இன்றைக்கு தமிழகத்தில் போதைப்பொருள் அமோகமாக விற்பனையாகுது. எங்கேயுமே போதைப்பொருள் விற்பனை தடுப்பதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. அதனால கஞ்சா போதையில் இருக்கின்ற ஆசாமிகள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் ஏற்படுத்தி சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கின்றார்கள். ஆகவே இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இனியாவது இந்த அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை